தான். இப்போ என்ன மணி 12:30 மணிக்கு கிளம்பி அங்கே போய் கியூவில் உட்காரணும் நிர்மாலியா தர்ஷனுக்கு பார்க்கறதுக்கு வேண்டி. எங்களுக்கு 2 பேத்துக்கு எங்கள் 3 பேத்துக்கு முன்னாடி ஒரு 2 பேர் தான் நின்றுட்டு தான் அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஐயோ இன்னும் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி வந்திருந்தா அங்கே போயிருக்கலாமே அப்படின்லாம் யோசிச்சோம். சென்னை பீச்சில் இருக்கோம், அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்பா நடுங்கிட்டு இருக்கா. பாப்பா என்னடா நடுங்குதா? என் கொடையோட நீ பறந்துட்டு இருக்க. ஸோ பர்த்டே ஸ்பெஷல் இதுதாங்க. என்ன அது காணி? என்ன இட்லி எல்லாம் இருக்கா? இட்லியா? இதான் பாரு, பெரிய வால் வால் கண்ணாடி. ரூம் பாரு, எவ்வளவு லக்ஸரி ரூம்ல ஆட் மாதிரி எதிர்பார்க்கும் பர்த்டே. எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவாயூர். ஓகே, ஆக்சுவலா கோவிலுக்கு வந்திருக்கோம் குருவாயூர். குருவாயூர் வந்து ரொம்ப நாள் கனவு. நான் போகணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். நம்மளோட கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு தான் வந்து அமைஞ்சு வந்தது. டைம் கிடைச்சதுன்னு இல்ல, கடவுள் வந்து எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு, வா வந்து பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாங்க வந்து குருவாயூர் வந்திருக்கோம். அண்ட் நாளைக்கு என்னோட பர்த்டே. ஸோ இன்னைக்கு வந்து இவர் வந்து வா கிளம்பலாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு இதுதானே ஆசை அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிட்டு வந்துட்டாரு. ஸோ தண்ணுக்குட்டி, நானு, அவரு எல்லாருமே வந்து ரெடி ஆயிட்டோம். ரொம்ப அப்படியே சிம்பிளா அப்படியே டக்குன்னு வந்து ரெடி ஆனதான். இப்ப என்ன மணி 12:30 மணிக்கு. ஆமா, மிட் நைட். ஓகே, மணி 12:30. இப்போ நாங்க இப்ப வந்து கிளம்பி அங்க போய் கியூல உட்காரணும் நிர்மாலியா தர்ஷனுக்கு பாக்குறதுக்கு வேண்டி. அந்த தர்ஷனம் வந்து ரொம்ப ரொம்ப ஆஸ்பீஷியஸான ஒரு தர்ஷன். அந்த தர்ஷனுக்கு ஏங்கி இருக்கேன். இப்ப தெரியல நமக்கு லக்க இருக்குமா இல்லையான்னு. இப்ப கியூல உட்கார போறோம். போன்லாம் இங்கேயே தான் வச்சுட்டு போறோம். பிகாஸ் அங்க போனா அங்க வந்து அலௌட்லாம் கிடையாது, செக்கிங்லாம் பயங்கரம் இருக்கு. ஸோ அதனால எதுக்கு வந்து இங்கே போனை வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். ஸோ அங்க போயிட்டு நாங்க அந்த தர்ஷன் பார்த்தோமா இல்லையான்னு நாங்க வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றோம். பாய். நல்லபடியா தரிசனத்தை வந்து முடிச்சிட்டோம். சூப்பரா இருந்தது தரிசனம். 4:30 மணி 4:30 வந்து நம்ம 1 மணிக்கு நாங்கள் போய் நின்னோம். அப்புறம் 3:30 நம்ம பார்த்துட்டோம்ல, 3:30 நம்ம வந்து சூப்பராக வந்து தரிசனத்தை வந்து பார்த்தாச்சு. ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது. நல்ல தெய்வத்தை வந்து பார்த்துட்டோம். அப்போ எனக்கு அப்படியே மனசு வந்து குளிர்ந்து போச்சு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அந்த தரிசனம் வந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. அதே மாதிரி அந்த தரிசனத்தை நான் வந்து பார்ப்பேனா இல்லையான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். ஏன்னா எங்கள் கேட்டை கரெக்டாக வந்து நிறுத்திட்டாங்க இல்லை ராஜு? ஸோ எங்கள் கேட்டை வந்து நிறுத்தினா எங்களுக்கு 2 பேத்துக்கு எங்கள் 3 பேத்துக்கு முன்னாடி ஒரு 2 பேர் தான் நின்றுட்டு தான் அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஐயோ இன்னும் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி வந்திருந்தா அங்கே போயிருக்கலாமே அப்படின்லாம் யோசிச்சோம். பட் லக்கிலி நாங்களுக்கு வந்து அந்த கேட்டை வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த சாமியை வந்து நல்லா தரிசனம் பண்ணிட்டு எங்களுக்கு அப்புறம் வந்து கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்படியோ நம்ம வந்து இந்த டைம்ல வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கப்புறமேட்டு ஒரு 3:30 மேலே வந்து இன்னொரு அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு வந்து தரிசனம் தான் வந்து கிடைக்கும். ஸோ ஆனால் இந்த தரிசனம் எங்களுக்கு கிடைச்சது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ ரூமுக்கு வந்தாச்சு. செம்ம தூக்கம், தலை லைட்டாக சுத்துது. ஸோ இப்போ அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே நல்ல ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்து கிளம்புவோம். லுலுமால் அப்படி எல்லாம் கொஞ்சம் பிளான் இருக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போதைக்கு நான் பாய். ஸோ இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செராய் பீச். காலையில் குருவாயூர் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ பாப்பா நடுங்கிட்டு இருக்கா. பாப்பா என்னடா நடுங்குதா? சரி நம்ம உள்ளார போய்க்கலாம். அவங்க டாடி இது வாங்க போயிருக்காரு, கொடை வாங்க போயிருக்காரு. அண்ட் நாங்கள் இப்போ வந்து செராய் பீச்சில் இருக்கோம். ட்ரிஸ்லிங் அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மூடமாக இருக்குது இன்னைக்கு. கிளைமேட் வேற லெவல், சான்ஸே இல்லை. ஓகே பாப்பா நடுங்கிட்டு இருக்கா. எனக்கு விடிய காலையில குளிச்சுட்டு வெளியே வரும்போது தான் பயங்கரமா நடுங்க. இந்த மாதிரி கொள்ளையில எனக்கு நடுவிட்டாதான் நடுங்கும். நல்லா நடுங்கிட்டு இந்த லைட்டா தான் நடுங்குன்றா. பாருங்களேன் இவளோட இதை. வா 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 அம்மு போயிடலாம். வா 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 காருக்குள்ள உட்காரலாம். வா. ஏய் டாடி லேஸ் ஸ்டெப்ஸ் வாங்கியிருக்காரு உனக்கு. இதுக்கு என் கொடையோட நீ பறந்துட்டு இருக்க. சரி மழை. வெளியே போனோடனே வேகத்துல பயங்கர மழை வந்து காருக்குள்ளார வந்து உட்காந்துட்டோம். இல்ல பாப்பா? ஆமா, பாதி பீச்சு பார்க்கல. நல்லா நனைஞ்சிருச்சு.
துண்டு கூட எடுக்க முடியலைங்க, அந்த அளவுக்கு நல்ல மழை வந்துடுச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஒரு கிளைமேட்டு. செம்மையாக இருக்குது பாருங்க, மழை பெஞ்சிட்டு பாருங்க. ஒரு பீச் கூட போக விட மாட்டேங்குது இந்த மழை. பீச் கூட போக விட மாட்டேங்குது இந்த மழை. பாதிதான் பார்த்துருக்கோம், அவங்க வரைக்கும் இருக்கு. ஃபுல்லாக பார்க்கவே இல்லை, பாதி பீச்சு தான் பார்த்துருக்கோம். இல்லை பாப்பா? ஆமா. I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. 'Cause you try to stay strong and fake a smile until I look. Fade to gray as you fade away. As you fade away. Yeah, I'm about to fade away, 'cause every time I wake up I feel like it's Monday. Something's going wrong with all the chemicals up in my brain. All of a sudden I don't look at anything the same way. Got a build up of my thoughts sitting in an ashtray. I'm sorry that I'm so inconvenient, okay. Just let me be me and I'll stay out of your way. I can see the way you look at me, I'm such a disgrace. I never really asked to be brought into this place. You wanna love me? Well then baby have a taste. All the highs and the lows, no you'll never be the same. I don't really wanna hurt you but I can't control the pain. If you're sticking by my side maybe we could be okay, okay. ஸோ இன்றைக்கி நைட் ஹோட்டலில் அண்ட் என்னென்ன மெனு இருக்குதுன்னு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து இந்த சாட் ஐட்டம்ஸ் பாவ் பாஜிக்கு. ஓகே, அந்த பாவ் பாஜி மார்னிங் நீங்கள் இதெல்லாம் லைவ் ஸ்டேஷன்ஸ் ஏதாச்சும் வச்சுருப்பாங்க. இவங்கெல்லாம் களத்தில் இறங்கிட்டாங்க. ஹலோ மிஸ்டர், ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்க. அப்புறம் பன்னு பட்டர் சூப்பராக வந்து வச்சுருக்காங்க. அண்ட் தென் இது வந்து ஏதோ சாஸஸு அண்ட் டொமேட்டோ தனியா ஷார்ப் இந்த சூப்பு. நாடன் சிக்கன் கறி ஃபுல் கேரளா ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ். தூக்குறதுக்கு 2 பேர் வேணுங்க. மச்சர் ஜால், இது என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த சைடில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் மக்னி, தால் டொமேட்டோ தட்கா, சஜியோட ஃபேவரட். ஹண்டி என்னது குருமா, புலாவ் பாருங்கள், புலாவ் எப்படி இருக்குது, சஜி எப்படி செஞ்சுருக்கான்னு மட்டும் நீங்களே பார்த்து சொல்லுங்கள். ஸ்டீம்டு ரைஸ் அண்ட் வெஜிடபிள் லசானியா நல்லாயிருக்கு. நூடுல்ஸ், இது என்னது கேரளா ரைஸு, பப்படம், பீஃப், தென் வெஜ் மப்பாஸ். பப்படம், கேரளா பப்படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேரட்டு சலாட்ஸ்க்கு வேண்டியதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் தயிர், ஊறுகாய், அதுக்கப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் சும்மா வந்து ஃபேன்சிக்கு ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. இது இந்த மூங்கா வெஜிடபிள் சலாட்ஸ்க்கு வேண்டி வச்சுருக்காங்க. செஃப் கூட செக் பண்ணிக்க மாட்டாருப்பா, ஒவ்வொரு மெனு என்னென்ன பாரு எப்படி இருக்குது பாரு, இப்படி இருக்குது, அப்படியே உருக்கி ஊற்றிருக்காங்க. சாப்பிடணும்னு தோணுது, சாப்பிட்டா கேட்டு போகுது. சாக்லேட் கிரமெக்ஸ். அப்புறம் இது என்னன்னு எனக்கு தெரியலைங்க. ஓ மை காட், காஃபி பேஸ்ட்ரி, ஐயோ செம்ம. அப்புறம் கேரமல் பைனாப்பிள், ஓ அப்படியே எடுத்திருக்காங்க. ஐயோ, ஓ மை காட், தண்ணி தண்ணி. இங்கே பாரு ஜாமுன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரூட்ஸ் எடுத்து அப்புறம் குலாப் ஜாமுனுக்கு ஒரு பலூன் எடுத்து குலாப் ஜாமுன் போட்டு அந்த போய் சாப்பிட்டு போகிறேன். ஓகே தங்கம். ஆஹா, செம்மையாக இருக்குதுங்க. சேமியா பாயசம், அடப்பிரதமன் நான் நினைக்கிறேன், ஆனால் இங்கே சேமியா பாயசம்னு எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக அடப்பிரதமன் மாதிரி இருக்குது. அப்புறம் மிஷின் காஃபி,
அண்ட் இந்த சைடு ஐஸ்கிரீம்ஸ், அதுக்கு டாப்பிங்ஸ், சாஸஸ், ஜாம்ஸ். இந்த சைடு ஐஸ்கிரீம்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இவங்க களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வரணும், வெயிட் பண்ணும் அப்படிலாம் இல்லை, அவங்க ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா? நீ பார்த்தா ஹோட்டலுக்கு செஃப் ரூம்லாம் போயிட்டு விளையாடுறது. ஓகே, என்ஜாய். 3 பெட்ரூம் இருக்கா? ஓகே, இது வந்து ஜஸ்ட் லாபி ஏரியா. ஓகே, பிளெஸ்ஸிங் திங்ஸ். எனக்கு ஆக்சுவலாக நாங்கள் லுலு மாலில் ஷாப்பிங் பண்ணது. அண்ட் இங்கே ஒரு சோஃபா இருக்குது. நீங்கள் இப்படி ஹேண்ட்பேக் வச்சுட்டு ரூம் போய் பார்க்கலாம். ஓ, 2 டிவி வேறு. ஸோ பர்த்டே ஸ்பெஷல் இதுதாங்க. ஆக்சுவலி சம் திங்ஸ் ஆர் ரியலி குட். ஆமாம். ஓகே, அண்ட் சூப்பர் மேக் ஃப்ளோரு. ஓகே, ஒன்றும் சுத்தமாக தெரில. டரன் டரன் டரன். சூட் ரூம். என்ன பண்ணுறீங்க மேடம்? ஓகே, எவ்வளோ பெரிய ரூம் மிரர். வாவ், வெரி நைஸ். அண்ட் அதுக்காண்டி என்ன இட்லி எல்லாம் இருக்கா? இட்லியா? இதான் பாரு, இட்லி எல்லாம் வைக்கலாம் போல இருக்கு மைக்ரோவேவ் ஓவன்ல. இதுக்குள்ளார ஏதாச்சும் இருக்கா? ரொம்ப எக்ஸைட்டடாக பண்ணதான் மிச்சம். ஆக்சுவலாக கிச்சன் மாதிரி, சர்வீஸ் அபார்ட்மெண்ட் மாதிரி இல்லையா? ஓ சூப்பர்ப்பா, செம்ம. இப்போ நம்ம வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளார என்டர் ஆகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வால் மிரர், வால் கண்ணாடி. இப்படி எடுத்துட்டு இருக்கா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூம்குள்ளார என்டர் ஆகிறோம். இவர் என்ன அமுக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. ஸோ பாத்ரூம் பாருங்க, 2 இது, அதாவது 2 வாஷ் பேசன், மிரர். இது ஒரு பெரிய ரூம்னு நினைச்சுக்கலாங்க. சரிங்களா, இது ஒரு பெரிய, ஓ வாவ், பாத்து பாருங்க. என்னோட பர்த்டே ஸ்பெஷல் எல்லாமே நல்லதா நடக்கும் இனிமேல். அண்ட் நிறைய வார்ட்ரோப். நம்மளோட பெட்ரூம்க்கு இப்படியே பாத்ரூம்ல இருந்து போகலாம். அப்புறம் அங்கே ஒரு டோர் இருக்கு, லிவிங் ரூம்ல இருந்து டைரக்டா வரலாம். ஸோ பெட்ரூம் பாருங்க, வேற லெவல். இதான் நம்மளோட பெட்ரூம், செம்மையா இருக்கு. அப்படியே ஜம்முன்னு வந்து படுக்க போறோம். என்ன பண்றது, நம்ம என்ன கனவா கண்டோம். தன்மை அம்மா ஹாப்பி பர்த்டே சொல்லலாம். ரூம் பாரு, எவ்வளவு லக்ஸரி ரூம் மாதிரி எதிர்பார்த்தோம். பர்த்டே ரூம் 2 ரூம் தாவிட்டு இருக்கிற பர்த்டே செலிப்ரேஷன். இந்த கொஞ்ச நேரத்துல சார் இதே சரியா இன்னொரு ஃப்ளோர் கொடுன்னு கேட்டு அடுத்த ரூம் போயிடலாம். ஹாப்பி பர்த்டே. எதிர்பார்த்த மாதிரி குருவாயூர். ஆமா ஆமா, எனக்கு ரொம்ப ஆசை குருவாயூர் வரணும்னு. அதுவே மேல பிஸி ஆயிட்டாங்க, ஏன்னா கிளாஸஸ் எல்லாம் ஃபுல் ஆயிட்டு இருக்கு, பிஸி ஆயிட்டாங்க. இவருக்கு என்னால முடியல, கண்ணெல்லாம் சொருகுது. ரிசப்ஷன் பார்த்தேன், வீட்டுல பேசிட்டு நீங்க போங்க சார், பேக்ல நீ சாவி கொடுத்தா மட்டும் நானே பண்ணிக்கிறேன், தூக்கம் தாங்கல அப்படின்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நாங்க வந்து இப்ப போய் தூங்க போறோம். லுல்லு மால் ஓனர் கூட நடந்திருக்க மாட்டாரு, நான் நடந்துட்டேன். இப்ப போய் தூங்க போறோம். பாய், குட் நைட். பாய், நாளைக்கு காலைல பார்க்கலாம். Bye.